வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கான பேசிக்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் ஒரு புரோக்கரை தேர்ந்தெடுப்பது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு புரோக்கரை நம்ம தேர்ந்தெடுப்பது அவசியம். ஒரு புரோக்கரை தேர்ந்தெடுப்பது அவ்வளோ அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியம்தான். நமக்கு பேங்க் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு டிமார்ட் அக்கௌண்ட்டும் அதை விட முக்கியம். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்முடைய மணியை சேவ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். டிமார்ட் அக்கௌண்ட் சேம் அதே மெத்தடு தான். உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்ட்ஸு அண்டு ஸ்டாக் எல்லாமே இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் இந்த டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒரு புரோக்கரை தேர்வு பண்ணி அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா சிபிஆல் அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கர்கள்ட்ட மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே போதுமானது. உங்களுடைய டாப் புரோக்கர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடும். ஸோ இந்த புரோக்கர்களில் ரெண்டு வகையான புரோக்கர் இருக்காங்க. ஒன்று டிஸ்கவுண்ட் புரோக்கர், இன்னொன்று ஃபுல் டைம் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கரில் ஆலிஸ் ப்ளூ, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் போன்ற புரோக்கர்களை சொல்லலாம். அண்ட் ஃபுல் டைம் புரோக்கரில் ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால் அண்ட் கொடாக் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் ஒரு சைட் நான் சொல்கிறேன். சிட்டர்கார்க் அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. ஸோ இதுதான் சைட்டு. ஜஸ்ட் இதில் நீங்கள் புரோக்கர் சம்மந்தமான எல்லா தகவலும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த இடத்துல டாப் 10 ஃபுல் டைம் புரோக்கரோட லிஸ்ட் நம்ம சர்ச் பண்ணோம்னாவே இந்த வருடத்தில் யார் அதிகமான கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் யார்கிட்ட இருக்குதோ அது 1/2 அந்த மாதிரி மெத்தடில் இங்கே அலைன் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீ கம்மியாக இருக்கும். செல்ஃப் அனலைஸ், அதாவது ஸ்டாக் அட்வைஸரில் பண்ண மாட்டாங்க. செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துக்கணும். அண்ட் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ரோக்கரேஜ் ஃபீ மட்டும் ஃப்ரீ. பிளாட்ஃபார்ம் வைஸ் பிகினர்ஸ் புரிஞ்சுக்கிற விதமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசிக்ஸான டூல்ஸ் மட்டும்தான் சார்ட்டில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே, இதுவே ஃபுல் டைம் புரோக்கராக இருந்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில புரோக்கர்கள்ட்ட ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது பிடிக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது பெட்டர். அண்டு ஸ்டாக் அட்வைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டூல்ஸ் வைஸ் அட்வான்ஸ் டூல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கும் ஃபுல் டைம் புரோக்கருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஓகே, டிஸ்கவுண்ட் புரோக்கரா ஃபுல் டைம் புரோக்கரான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புரோக்கர் சைடில் வெப்பில் பிளாட்ஃபார்ம் இருக்குதா, மொபைல் ஆப் இருக்குதா அப்படின்ற ரெண்டு விஷயம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் மொபைல் பிளாட்ஃபார்மை மட்டும் வச்சு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண முடியாது. அண்டு சார்ட் எல்லாமே டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் டூல் எதுவுமே உங்களால் பயன்படுத்த முடியாது. அதனால எப்போவுமே மொபைல் ஆப் அண்டு வெப் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே இருக்கக்கூடிய புரோக்கர்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செக்மெண்ட்ஸ். என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் உங்கள் புரோக்கர் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்எஸ்சியில் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா, பிஎஸ்சி ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ண முடியுமா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியுமா, கரன்சி அண்ட் கமோடிட்டி இது போன்ற ப்ராடக்டில் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்னுடைய பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். என்னுடைய புரோக்கரில் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி அண்ட் எம்சிஎக்ஸு, பிஎஃப்ஓ, என்எஃப்ஓ அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு அண்டு கரன்சி அண்டு கமோடிட்டி இதெல்லாமே ஆக்டிவில் இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது செக்மெண்ட் ஆக்டிவ் இல்லைனாலும் கூட நீங்கள் ஃபர்தராக ஆக்டிவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் பாஸ்ட்டு 10 இயர்ஸாக நான் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். எந்த இஷ்யூஸும் கிடையாது. அண்டு இந்த புரோக்கர் தவிர இன்னும் 2-3 புரோக்கர்கிட்ட எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் டிமார்ட் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்டு இந்த புரோக்கரில் நீங்களும் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான்.
பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே சிம்பிளான பிளாட்ஃபார்ம். ஓகே, நீங்கள் அடுத்ததாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் brokerage சார்ஜஸ். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே இந்த brokerage சார்ஜஸ் தான். நீங்கள் எந்த brokerட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, பை அண்ட் செல்லுக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அண்ட் ஏஎம்சி சார்ஜஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இயர்லி ஒன்ஸ் பிடிப்பாங்க. சில புரோக்கரில் வந்து 3 மந்த் ஒன்ஸு இல்லைனா மந்த்லியும் கூட பிடிப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு இயர்லி வந்து 300 ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூடடாக வரும். அண்ட் அதர் சார்ஜஸ் ஏதாவது அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டாக் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ, F&O பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ, கமோடிட்டி அண்ட் கரன்சியில் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஃபிக்ஸடாக சார்ஜஸ் பிடிக்கிறாங்களா இல்லை வேரியேஷன்ஸ் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ உதாரணத்துக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய broker ஆலிஸ் ப்ளூ. ஸோ அதோட brokerage சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா புரோக்கர்களுக்கும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அந்த புரோக்கரோட நேம் கொடுத்து brokerage சார்ஜஸ் அண்ட் brokerage கால்குலேட்டர் இதெல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஆலிஸ் ப்ளூ பொறுத்த வரைக்கும் ஏஎம்சி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு எதுவும் கிடையாது, 0 அதை. அண்ட் brokerage சார்ஜஸ் இக்விட்டி ஆகட்டும், இக்விட்டி அப்படிங்கிறது ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு 20 ரூபீஸ் தான். அண்ட் கமோடிட்டி கரன்சிக்கும் 20 ரூபீஸ் தான். பொதுவாகவே மேஜர் புரோக்கர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து 20 பெர் ஆர்டருக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து 20 இருந்தாவே நமக்கு ஓகே தான். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து brokerage சார்ஜஸ். இக்விட்டி டெலிவரி அண்ட் இக்விட்டி இன்ட்ராடேல வந்து எவ்வளோ சார்ஜஸ் அப்ளை ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு டேக்ஸஸ், அதாவது எக்ஸ்டிடி சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், இது சிபி சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோக்கரோட சார்ஜஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் டேக்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து புரோக்கரோட சார்ஜஸில் வந்து இன்க்ளூடாக சேர்ந்து ஓவராலாக ஒரு பை ஆர்டருக்கு எவ்வளோ, செல் ஆர்டருக்கு எவ்வளோ அப்படின்றது அப்ளை ஆகும். ஸோ ஒரு புரோக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புரோக்கர் வந்து எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்குது, அந்த புரோக்கர் பற்றின ஒப்பீனியன் ட்ரேடர்ஸ் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி அதில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெட்டர். இப்போ வரக்கூடிய நிறைய புரோக்கர் வந்து பை அண்ட் செல்லே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை நம்பி நிறைய பேர் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுல வந்து நீங்கள் தரவாக விசாரித்து அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்கள் கிளைண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரீ கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு புரோக்கருக்கு வருமானம் அப்படிங்கிறதே brokerage சார்ஜஸ் தான். அந்த brokerage சார்ஜஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த புரோக்கர் வந்து நாளடைவில் ரன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி புரோக்கர் யாராவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய லாங் டேர்ம் ஸ்டாக்ஸுகள் அண்ட் உங்கள் ஃபண்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய நல்ல புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்மில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ஆட் ஆயிருதா, அண்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உடனே வித்ட்ரா ஆயிருதா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்டர், கவர் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணுறது. பிராக்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ராடேக்கு. லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஜிடிடி ஆர்டர் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இந்த ஜிடிடி ஆர்டரில் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஆர்டர் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத 1 by 1 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. பிளாட்ஃபார்ம் ரொம்பவுமே முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டரை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து உடனே பை ஆகணும். செல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட உடனே எக்ஸிக்யூட் ஆகணும். எக்ஸிக்யூட் ஆகாமல் லேட் ஆச்சு அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அண்டு சார்ட் ஓவரால் உங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகணும். இப்போ நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணும்போது நம்ம சார்ட் டைம் ஃப்ரேம் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்போம். அண்டு வேறு சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்போம். உடனே உங்களுக்கு அந்த சார்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லை பஃபரிங் ஆகிட்டே லோட் ஆகிட்டே இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஓப்பன் ஆனால் தான் உங்களால் அதையை ப்ராப்பராக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதுமானது. அதாவது இந்தியாவில் டாப்பில் இருக்கக்கூடிய புரோக்கர்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதெல்லாமே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுனால கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்களும் உங்களுக்கு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏர்லி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சைடில் வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏர்லி ஸ்கூல் டிமார்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக மாறினீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஒரு புரோக்கரை தேர்வு பண்ணி அதில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் 1 by 1 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நாளில் வந்துட்டு நீங்கள் பிளாட்ஃபார்ம் வைஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்த்து அந்த யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் பற்றி எப்படி ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு அதை வச்சு நீங்கள் தாராளமாக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பனுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபாலோ பண்ணி டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பிளாட்ஃபார்மில் நம்ம எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.